ஓகே பிள்ளைகள் இன்றைய வகுப்புல நாங்கள் பார்க்க போற விஷயம் 2025. இப்ப எல்லாருக்கும் அடுத்த கிழமை டேர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 5வது தவணை என்று நினைக்கிறேன். ஸோ இந்த 5வது தவணை தொடர்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற தொண்டமனார் பேப்பர், அதுல 31வது கேள்வியில இருந்து 50வது கேள்வி வரைக்கும் இன்றைய வகுப்புல கவர் பண்ணுவோம் என்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்துல ஏற்கனவே பேப்பர் போட்டிருந்த நான் பேப்பர் செய்து பார்த்திருந்தா இன்னும் நல்லா. ஓகே, அப்ப கேள்விகள் பிள்ளைகள் ப்ராக்டிஸ் செய்யத்தான் கேள்விகள் அதிகமாக எங்களுக்கு பரிச்சயமாக ஃபேமிலியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப கணக்கா கேள்விகள் விதமான கேள்விகளை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், பயிற்சி செய்யக்கூடதான் அந்த கேள்விகள் எப்படி செய்யறது, சரியான நேரத்துக்குள்ள செய்யறது, சரியான நுட்ப முறையை பயன்படுத்தி செய்யறது, இப்படி வேகமாக கேள்வியை சரியான முறையில செய்யக்கூடியதா இருக்கு. ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஃபிஃப்த் பேப்பர்ல 31வது கேள்வியில இருந்து 50வது கேள்வி வரைக்கும் பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். சரி, 31வது வினாவை பாருங்க. 31வது வினா, பின்வரும் கூற்றுக்கள் சரியா பிழையா என குறிப்பிடுக. முதலாவது, கணக்கீட்டு சட்டகம் ஒரு தொழில்சார் சூழலாகும். இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கணக்கீடோட தொடர்புடைய விடயங்கள், கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டங்கள், கணக்கீட்டுடன் தொடர்புடைய கொள்கைகள், இதெல்லாம் தொழில்சார் சூழல், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். ஆகவே முதலாவது கூற்று சரியாகும். ஓகே, ஏதோ டவுட்டுகள் இருந்தா அன்மியூட் பண்ணி கதைக்கலாம், எதுவும் கேட்க வேண்டியிருந்தா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மேந்தலை பகுப்பாய்வு கூற்று முகாமை கணக்கீட்டின் வெளியீடு என்பது மிக சரியான விடை. இப்ப நாங்க படிக்கிற மேந்தலை பகிர்வு அட்டவணை, இந்த மேந்தலை பகிர்வு அட்டவணை அல்லது மேந்தலை பகிர்வு கூற்று என்பது முகாமை கணக்கீட்டினுடைய வெளியீடு மிகச்சரியான விடை. முற்பட செலவுகளை விட கடன்பட்டோர் திரவத்தன்மை கூடிய சொத்தாகும். ஓகே, யாராவது ஆன்சர், இது சரியா பிள்ளையா பாப்போம் டக்கு. முற்பட செலவுகளை விட கடன்பட்டோர் திரவத்தன்மை கூடிய சொத்தாகும். என்ன விட? வினுஷ்கா, ஜக்ஷன், வித்யா. ஒன்று சரி, ஒன்று பிள்ளைதானே பிள்ளைகள், என்ன யோசிக்கிறீங்க? முற்பண செலவுகளை விட கடன்பட்டோர் திரவத்தன்மை கூடிய சொத்தாகும். சரியா? இதுக்கு நீங்கள் முதலாவது யோசிக்க வேண்டியது, உங்களினுடைய கணக்கீட்டு நிதிநிலைமை கூற்றை யோசிச்சு பாருங்க. நிதிநிலைமை கூற்றுல பிள்ளைகள், நிதிநிலைமை கூற்றுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சொத்துக்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற முறை. சொத்துக்கள் எதன் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? திரவத்தன்மை என்றதை வச்சுக்கொண்டு ஒழுங்குபடுத்தப்படுது. சோ முதலாவது கட்டாயமாக நாங்கள் காணி என்ற சொத்து, காணி கட்டடம் என்ற சொத்து நடைமுறை எல்லா சொத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து நடைமுறை சொத்துல இருப்புக்கள் எழுதுவோம். அடுத்ததாக கட்டாயம் கடன்பட்டோர், அதை தொடர்ந்து ஏனைய சொத்துக்கள் எழுதுவோம். காசோட எங்களினுடைய சொத்து கடைசியா முடியும். அப்ப திரவத்தன்மை ஒழுங்குல நாங்கள் இப்படி எழுத கவனிச்சு கொள்ளுங்க. காணி என்றது திரவத்தன்மை குறைந்த சொத்து. காணி எவ்வகையான சொத்தாக இருக்கும்? திரவத்தன்மை குறைவான சொத்து. காசு என்றது திரவத்தன்மை அதிகமான சொத்தாக இருக்கும். சரியா? காணி என்றது திரவத்தன்மை குறைந்த சொத்தாகவும், காசு என்ற சொத்து திரவத்தன்மை அதிகமான சொத்தாகவும் இருக்கும். அப்ப மேல திரவத்தன்மை குறைந்த சொத்துக்களும் கீழே வர வர என்ன நடக்க போகுது? திரவத்தன்மை கூடிய சொத்துக்களாக காணப்பட போகுது. விளங்கிட்டு தானே? அப்ப இதுல பிள்ளைகள் கேள்வி,
முற்பட செலவுகளை விட கடன்பட்டோர் திரவத்தன்மை கூடிய சொத்தாகும். அப்ப கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இருப்பு கடன்பட்டோர், அதுக்கு அடுத்ததான் என்னது எழுதி கொள்ளுவோம் நாங்கள், முற்பட செலவுகள். இருப்பு கடன்பட்டோர் என்ற சொத்து, அடுத்ததான் நாங்கள் என்ன எழுதி கொள்ளுவோம், முற்பட செலவு. சரியா, முற்பட செலவு. அப்ப மேல திரவத்தன்மை குறைந்த சொத்துக்கள் கீழே வர வர காசு வரைக்கும் வர திரவத்தன்மை அதிகரித்து கொண்டு போகும். அப்ப முற்பட செலவுகளை விட கடன்பட்டோர் திரவத்தன்மை கூடிய சொத்து என்றது பிழையானது. கடன்பட்டோர் திரவத்தன்மை குறைந்த சொத்தாக இருக்கும். முற்பட செலவுகளை விட கடன்பட்டோர் திரவத்தன்மை குறைந்த சொத்து. மேல திரவத்தன்மை குறைவாகவும், கீழே நடைமுறை சொத்துக்கள் கீழே போக போக காசு கண்டது பூரண திரவத்தன்மையுடைய சொத்து. காசு பூரண திரவத்தன்மையுடைய சொத்தாக இருக்கு. ஆகவே முற்பட செலவுகளை விட கடன்பட்டோர் திரவத்தன்மை கூடிய சொத்து கண்டது பிழையானது. சரியா, திரவத்தன்மை கூடிய சொத்து கண்டது. கடன்பட்டோர் என்னவாக இருக்கும் பிள்ளைகள், திரவத்தன்மை குறைந்த சொத்தாக இருக்கு. அடுத்தது பாருங்க, இயந்திர இயக்குனருக்கான கூலி நேரில் கூலி. சோ நாங்கள் கூலி கிரியம் படிக்கைகளை படிச்சிருக்காங்க. இந்த இயந்திர இயக்குனர் வந்தா இந்த இயந்திர இயக்குனர் ஆபரேட்டர் என்று சொல்லுது. இந்த ஆபரேட்டர் ஒர்க் பொசிஷனை நாங்கள் சொல்லுவோம் நேர் ஊழியராக இருக்கு. ஒரு உற்பத்தி வணிகத்துல ஆபரேட்டர் இயந்திரங்களை இயக்குறவர் நேரடியாக உற்பத்தி செயல்முறையில பங்கு பெற்றுவர். ஆகவே பிள்ளைகள், இந்த இயந்திரத்தை இயக்குபவர் நேரில் கூலி என்றது பிழையான விடையாக இருக்கும். இயந்திரத்தை இயக்குபவர் ஒரு நேர் ஊழியர். சரியா, பாஸ் பேப்பர்ல எல்லாம் கேள்விகள் இருக்கு. இயந்திரத்தை இயக்குபவர் ஒரு நேர் ஊழியராக இருக்கு. விளங்கிட்டுதா? ஓகே, அப்ப சரி சரி பிழை பிழையாக இருக்கு. ஓகே, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அடுத்தது பாருங்க, பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களை பெறுமதியுடன் தாக்கங்களை காட்ட சொல்லியிருக்காங்க. முதலாவது, உரிமையாளர் சொந்த பணத்தில் இருந்து 5000 நிறுவன மின்சாரத்திற்காக செலுத்தினார். அப்ப நிறுவன மின்சாரத்துக்கு செலுத்தினா பிள்ளைங்க சொத்துக்கள் பொறுப்புகளை சில பேர் ஒன்றும் பதியாம விட்டுருவாங்க. ஓகே, இப்ப சொத்துலையும் பொறுப்புலையும் எந்த விதமான தாக்கமும் இருக்காது. என்சி கட்டாயம் போட்டுக்கொள்ளுது. சில பேர் இதுக்குள்ள ஒரு பொறுப்புல ஒன்றும் வராது என்று ஒன்றும் பதியாம, சொத்துலையும் பொறுப்புலையும் தாக்கம் இருக்காது. கேள்வியை பாருங்க, தேறிய தாக்கம், இது மிக முக்கியம். தேறிய தாக்கம் என்றா பிள்ளைகள், உரிமையாளர்கிட்ட சொந்த பணத்துல கொடுத்தா உரிமையாண்மையில என்ன நடக்கும், 5000 ரூபாய் அதிகரிக்கும். 5000 அதிகரிக்கிறதுக்கு காரணம் மூலதனமாக இருக்கும். உரிமையாளருக்கு சொந்த பணத்துல செலுத்துது. அதே சமயம் 5000 ரூபாய் உரிமையாண்மையில குறைவடையும். காரணம் மின்சாரம் செலவு. அப்ப இதுல உரிமையாளரின் சொந்த பணத்துல மின்சார கட்டணம் உரிமையாளர்கிட்ட சொந்த பணத்துல செலுத்தப்பட்டா 5000 உரிமையாண்மையில் அதிகரிக்கும், 5000 உரிமையாண்மையில குறைவடையும். இதனுடைய தேறிய தாக்கம் என்ன, உரிமையாண்மையிலையும் தாக்கம் என்சியாக இருக்கும். தேறிய தாக்கம் தான் கேள்வி. அப்ப இதுல சில பேர் என்ன செய்வாங்க, ஐயையும் டியையும் போடுவாங்க இது கொண்டுக்குள்ள, அது பிழை. தேறிய தாக்கம் 5000 கூட்டி 5000 கழிச்சா உரிமையாண்மையிலையும் என்ன இருக்கும் பிள்ளைகள், என்சியாகத்தான் நோ சேஞ்ச் என்றது. சரியா, மாற்றம் இல்லை என்பதாக இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, இம்மாதத்திற்கான மின்சார செலவு 8000. இதற்கு சென்ற மாதம் செலுத்தப்பட்ட 3000 கழித்து இம்மாதம் மிகுதி செலுத்தப்பட்டது. இந்த கேள்வியை பாருங்க, இது அட்டுறுக்கள் முற்படத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த மாதத்திற்கான மின்சார செலவு என்ன பிள்ளைகள், இந்த மாதத்துக்குரிய மின்சார செலவு 8000. அப்ப 8000 என்றால் கட்டாயம் எங்களினுடைய உரிமையாண்மை குறையும். 8000 ஏன் உரிமையாண்மை குறையும், மின்சாரம் என்ற செலவு உரிமையாண்மையை குறைக்கும். இதற்கு ஏற்கனவே 3000 செலுத்தி இருக்காங்கண்டா, வடிவா பாருங்க, ஏற்கனவே 3000 ரூபாய் செலுத்தி இருக்காங்கண்டா ஏற்கனவே செலுத்தின முற்பட மின்சாரம் என்னவாக இருக்கும், நடைமுறை சொத்துக்குள்ள இருக்கும். ஏற்கனவே செலுத்தின 3000 நடைமுறை சொத்துக்குள்ள இருக்கும். இதுல உதாரணத்துக்கு பாருங்க, இதுல 3000 சொத்துல குறையும். காரணம் எங்களினுடைய முற்பட செலவாக இருக்கும் பிள்ளை. அதே சமயம் 5000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அப்ப 5000 ரூபாய் இன்னும் ஒரு 5000 ரூபாய் சொத்துல குறையும். முதலாவது கவனிக்க வேண்டியது,
ரூபாய் எங்களினுடைய சொத்து குறையும். காரணம் பிள்ளைகள் மின்சாரம் முற்பண மின்சாரம் வணிகத்துக்கு ஒரு சொத்தாக இருக்கும். வணிகத்தினுடைய சொத்து குறைவடையும். இரண்டாவது, முற்பட மின்சாரத்தை விட்டு மிச்ச காசு கொடுத்திருக்காங்க. இப்ப காசு என்ற சொத்து 5000 ரூபாய் குறை. அப்ப மொத்தமாக சொத்துக்கள்ல எவ்வளவு குறைவு ஏற்படும்? 8000 ரூபாய் தேறிய தாக்கமாக இருக்கு. விளங்குதா? அப்ப முற்பட மின்சாரம் செலுத்தி இருக்காங்கன்னா உங்களுக்கு ஞாபகம், முற்பட மின்சாரமும் சொத்து தான், காசு என்றதும் சொத்து தான். அப்ப மொத்தமாக எங்களினுடைய சொத்துக்கள்ல ஏற்படக்கூடிய தாக்கம் எவ்வளவாக இருக்க போகுது? டி என்றது பொறுமை டிகிரீஸ் என குறைவடைய போது 8000 பெறுமதியோட குறிப்பிட சொல்லி பொறுப்புல ஏற்படுற தாக்கம் என்சியாக இருக்கு. பொறுப்புல ஏற்படக்கூடிய தாக்கம் என்சியாக இருக்கு. ஓகே, சோ இதை எப்படி விளங்கிக் கொள்றோம் என்றது மிக முக்கியமா. சரியான விடைகளை விளங்கிக் கொள்வது கட்டாயம். சரியா? எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிந்து கொண்டு போகலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, இபிஎஃப் இடிஎஃப் தொடர்பான கேள்வி. இந்த இபிஎஃப் இடிஎஃப் சம்பந்தமா பிள்ளைகள் அடிக்கடி கேள்வி வாருது. இதனுடைய பேசிக் கன்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்த சம்பளத்துல கழிப்படவுகள் போக தேறிய சம்பளம் காசாக வழங்கப்படும். மொத்த சம்பளம் என்றது அடிப்படை சம்பளம், மேலதிக நேர கொடுப்பனவு, இது எல்லாத்தையும் சேர்த்தது மொத்த சம்பளம். கழிப்படவுகள்ல கட்டாயம் ஊழியரினுடைய இபிஎஃப் பங்களிப்பு வரும். இதை தவிர கடன்கள் முற்படங்கள் தந்தா கழிப்படவுகள், தேறிய சம்பளம் டிடக்ஷன்ஸ் போக தேறிய சம்பளம் காசாக செலுத்தப்படும். ஓகே, அப்ப இந்த கேள்வியில பாருங்க, பாரதி நிறுவனத்தின் 31/3/2025 முடிவடைந்த நிதியாண்டுக்கு செலுத்திய தேறிய சம்பளம் 46,000. அப்ப தேறிய சம்பளம் செலுத்தியிருக்காங்க 46,000 என்று சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள், ஊழியர் சேவலாப நிதிக்கு ஊழியரின் 8%, தொழில் கொள்வோரின் பங்களிப்பு 12% ஆக இருக்குது. ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு 3%, தொழில் கொள்வோரினுடைய பங்களிப்பாக இருக்கு. சரியா? இபிஎஃப் இடிஎஃப் கொடுப்பனவு அடுத்த வரும் ஆண்டிலேயே செலுத்தப்படுது. அப்ப 2025 கொடுக்கையில 2026 ஸ்டார்ட் பண்ண கொடுக்கணும்னா 2025 சென்மதியாக இருக்கும். 2025 சென்மதியாக இருக்க போகுது. விளங்கிதான்? ஓகே, அடுத்தது இதை வச்சு கொண்டு பாருங்க. அப்ப கட்டாயம் ஊழியரினுடைய மொத்த சம்பளம் இருக்குது. இப்ப தந்ததுக்குள்ள கழிப்பனவு ஊழியரினுடைய இபிஎஃப் பங்களிப்பாக 8% கழிக்கிறாங்க. ஆகவே செலுத்தப்படுகின்ற தேறிய சம்பளம் எவ்வளவாக இருக்கும்? 92% இருக்கும். ஓகே, அப்ப 92% தான் இந்த தேறிய சம்பளம் தான் எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? இந்த 46,000 இருக்கும்னா 8% எவ்வளவு வரும்? 92% 46,000. யாராவது சொல்லுங்க, 8% எவ்வளவு வருது? 8%. ஓகே, ஓகே 4,000. ஓகே வித்யா, 4,000 இருக்கு. சரியா? நீங்க ஈக்குவேஷன் போட்டு பாத்தீங்கன்னா சரிதானே? 92% 46,000 என்றா 46,000 இதுல 92%. ஆகவே தர 8%. இதனுடைய விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. ஓகே, 4,000 ரூபாய் வரும். ஆகவே மொத்த சம்பளம் எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 50,000 இருக்கும். மொத்த சம்பளம் 50,000 இருக்கும். இதுல கேள்வியை பாருங்க, ஊழியர் தொடர்பான மொத்த செலவு. அப்ப ஊழியர் தொடர்பான மொத்த செலவுன்னா ஞாபகம் வச்சிருக்கோம், இந்த கேள்வியில ஊழியர் தொடர்பான மொத்த செலவு தான் முதலாவது மொத்த சம்பளம். சரியா? முதலாவது என்ன? மொத்த சம்பளம். அடுத்தது வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு. அடுத்தது இடிஎஃப் பங்களிப்பு. இபிஎஃப் பங்களிப்பு,
ETF யாருது வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு வணிகத்தினுடைய இடிஎஃப் பங்களிப்பு இந்த மூன்று விஷயத்தையும் கூட்டினாத்தான் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஊழியர் தொடர்பான மொத்த செலவு அப்ப எங்கேயாவது ஒரு வினாவில பகுதி ஒன்றுல கேள்வி வந்தா ஊழியர் தொடர்பான மொத்த செலவுன்னா இந்த மூன்று பேரையும் கூட்டி பார்க்கணும் அப்ப இந்த கேள்வியில மொத்த சம்பளம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 50,000 நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல பாருங்க 50,000 வந்திருக்கு ஓகே அடுத்தது பாருங்க இபிஎஃப் பங்களிப்பு வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு எவ்வளவு சொல்லியிருக்காங்க வணிகம் இபிஎஃப்காண்டி 12%, இடிஎஃப்காக 3% பங்களிப்பு செய்யும் 3%, சரி 12%, இடிஎஃப்காக 3% பங்களிப்பு செய்யணும் ஓகே அப்ப 12% எவ்வளவு வரும் பிள்ளைகள் 6,000 ரூபாவாக இருக்கும் 3% 1,500 ரூபாய் அப்ப முதலாவது ஆனா கேள்விக்குரிய விடை எங்களுக்கு வரும் 57,500 ரூபாவாக இருக்கு எவ்வளவு வரும்போது 57,500 ரூபாய் ஊழியர் தொடர்பான மொத்த செலவு அப்ப இதுல ஆனா கேள்வி ஊழியர் தொடர்பான மொத்த செலவுண்டா மொத்த சம்பளம் வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு வணிகத்தினுடைய இடிஎஃப் பங்களிப்பை போடணும் சம்பள செலவுன்னு வந்த சில கேள்வியில வருது ஊழியர் தொடர்பான மொத்த செலவு வேற சம்பள செலவு தனியே சம்பள செலவுன்னு கேள்வி வந்தா இந்த மொத்த சம்பளத்தை போட்டுக்காட்டு சரி கேள்விகள்ல பாஸ் பேப்பர் கேள்வியில தெளிவாக கேள்வி வரும் அதாவது நீங்க ஒரே பண்ணத்தை விட சில இடங்கள்ல இந்த சம்பள செலவுன்னு தனியா கேட்கிறாங்கன்னா மொத்த சம்பளத்தையும் ஊழியர் தொடர்பான மொத்த செலவுன்னா இந்த 3 செலவு கூட்டி காட்ட வேண்டும் அடுத்தது பாருங்க ஊழியருக்குரிய மொத்த சம்பளத்தையும் இபிஎஃப்ஐ பதிவு செய்வதற்கான இரட்டை பதிவு சோ இந்த நாட்குறிப்பீட்டு பதிவுகளை கொஞ்சம் எழுதி வச்சு கொள்ளுங்க பிரயோசனமா இருக்கு கேள்வி வந்த பிள்ளைகள் மொத்த சம்பளத்துக்கு பதிவு அப்ப மொத்த சம்பளத்துக்கு பதிவு கேட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த மொத்த சம்பளத்துக்குரிய பதிவு நீங்கள் கூலிக்கிரிய கட்டுப்பாட்டுல படிச்சிருப்பீங்க கூலிக்கிரிய கட்டுப்பாட்டுல மொத்த சம்பளத்துக்கு பதிவு சம்பள கணக்கு வரவு 50,000 சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 50,000 இருக்கு சம்பள கணக்கு வரவு சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அடுத்தது பொதுவா இதுல பாருங்க இபிஎஃப் பதிவு செய்யறது இபிஎஃப் என்று வரைக்குள்ள பிள்ளைகள் 2 பேர் இருப்பாங்க ஒன்று வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பும் இருக்கலாம் பிள்ளைகள் அடுத்தது ஊழியற்ற கழிப்பணம் செய்த இபிஎஃப் பங்களிப்பும் இருக்கு ஊழியற்ற கழிச்ச 4,000க்கு பதிவு பிள்ளைகள் சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 4,000 இருக்கும் எங்க செலவு பதிவு சென்மதி இபிஎஃப் கணக்கு செலவு 4,000 இருக்கும் சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு சென்மதி இபிஎஃப் கணக்கு செலவு இது ஊழியரினுடைய இபிஎஃப் பங்களிப்பு இருக்கு வித்தியாசம் தெரியும் இது ஊழியற்றது இது வணிகத்தினுடைய இங்க இபிஎஃப் என்று சொன்னதால ஊழியற்ற இபிஎஃப் பங்களிப்பு பதிவு அடுத்தது பாருங்க வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு எவ்வளவு 6,000 ரூபாய் 6,000 ரூபாவுக்கு பதிவு பிள்ளைகள் வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு இபிஎஃப் செலவு கணக்கு வரவு இபிஎஃப் செலவு கணக்கு வரவு 6,000 ரூபாய் சென்மதி இபிஎஃப் கணக்கு செலவு 6,000 ரூபாய்
இபிஎஃப் செலவு கணக்கு வரும். அப்ப இங்க தெளிவா குறிப்பிட்டு சொல்லப்படையில, ஆகவே மொத்த சம்பளத்துக்குரிய பதிவு இங்க இருக்குது. ஓகே, அடுத்தது வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்புக்குரிய பதிவு, அடுத்தது ஊழியரினுடைய இபிஎஃப் பங்களிப்புக்கான பதிவு. 3 பதிவுகளும் இதுல இருக்கு. ஓகே, அப்ப இதுல கேட்ட கேள்வி ஆவண்டா கேள்வி வந்து இதுதான். ஊழியருக்குரிய மொத்த சம்பளம் இபிஎஃப் பதிவு செய்வதற்கான பதிவு. இந்த 3 பதிவுகள் சொல்லப்பட்டது. ஓகே, அடுத்தது பாருங்க, ஊழியருக்கான சம்பளத்தையும் இபிஎஃப் பதிவு செய்த பின்னர் தேறிய இறுதி கணக்கீட்டு சமன்பாட்டை கீழ்வரும் சமன்பாட்டில் தரணும். அகைன் இதுல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, தேறிய கணக்கீட்டு சமன்பாடு. இந்த தேறிய கணக்கீட்டு சமன்பாடு கேட்கல, சரியா ஒரே ஒரு மீதியை மட்டும்தான் பிள்ளைகள் போடும். கணக்கா விஷயம் பதிவு. ஓகே, அப்ப இதுல பாருங்க, இந்த இபிஎஃப் இடிஎஃப்ல வரையக்குள்ள மொத்தமாக எந்த சம்பளம் காசு செலுத்தப்படும்? 46,000 ரூபாய் காசு செலுத்தப்படும். ஓகே, அப்ப 46,000 ரூபாய் சொத்துல குறையும். காரணம் காசு, தேறிய சம்பளம் காசு செலுத்தப்படும். ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உரிமையாண்மையில ஊழியர் தொடர்பான மொத்த செலவு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு? 57,500. அப்ப இந்த 57,500 செலவு வணிகத்தினுடைய உரிமையாண்மையினை குறைக்கும். ஓகே, ஊழியர்களுடைய செலவுகளாக இருக்கும். ஊழியர் செலவு. அடுத்தது பாருங்க பிள்ளை, இந்த பொறுப்புக்குள்ள என்னென்ன விஷயம் வர வேண்டாம் பிள்ளைகள்? பொறுப்புல வணிகம் இபிஎஃப் சென்மது ஊழியர்கிட்ட கழிச்சது. பாருங்க, ஊழியர்கிட்ட கழிச்சது எவ்வளவு கழிச்சிருக்காங்க? 4,000. ஓகே, வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு எவ்வளவு? 6,000. இந்த 2 செலுத்த வேண்டி இருக்கு. அடுத்து வரும் நிதியாண்டுல தான் செலுத்துறாங்க, இந்த முறை செலுத்த வேண்டி இருக்கு. அப்ப வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு, ஊழியரினுடைய இபிஎஃப் கழிப்படம். ஓகே, அப்ப இந்த 2 கழிப்படம், இந்த 4,000 ஊழியர்கிட்ட இபிஎஃப் பங்களிப்பு, 6,000 வணிகத்தினுடைய இபிஎஃப் பங்களிப்பு. இதை தவிர்த்த பிள்ளைகள் இடிஎஃப்க்குரிய காசும் இன்னும் அனுப்பப்படையில்லை. 1,500 ரூபாய் வணிகத்தினுடைய இடிஎஃப் பங்களிப்பும் பொறுப்பாக இருக்கும். அனுப்ப வேணும் என்ற அர்த்தம். ஊழியர் செலவுலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு அனுப்ப வேண்டி இருக்குது. ஆகவே கேள்வி தேறிய கணக்கீட்டு சமன்பாடு என்றா சொத்துல தேறியதான் 46,500 குறைவடையும், உரிமையாண்மையில 57,500 குறைவடையும், பொறுப்புல 10,500 அதிகரிக்கும். பொறுப்புல 10,000 தேறிய சம்பளம் 46,000 சொத்துல குறைவடையும் பிள்ளைகள். உரிமையாண்மையில இந்த மொத்த செலவு, மொத்த சம்பளம், ஊழியரினுடைய இபிஎஃப் பங்களிப்பு 6,000, இடிஎஃப் பங்களிப்பு 3 வீதம் 1,500. இந்த 3ம் செலவினமாக இருக்கும். ஊழியர்கிட்ட கழிச்ச 4,000 சென்மதியாக இருக்கும். 46,000 என்ன பண்ணுங்க? 46,000. ஓகே, பொறுப்புட டோட்டல் 11,500. 10,000 இல்ல, 11,500. ஆகவே இதை மட்டும் தான் நீங்க பதிஞ்சு காட்டணும். சொத்து கீழே 46,500, உரிமையாண்மையில 57,500, பொறுப்புல 11,500 மட்டும்தான் காட்டணும். வேற எந்த விட காட்டினாலும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. இதுல விளக்கங்களும் இருக்கு பிள்ளைகள், உங்களுக்கு தேவையானதுகளை நோட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள், இந்த சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு சம்பந்தமாக, சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு இல்ல, கட்டுப்பாட்டு கணக்கு. கட்டுப்பாட்டு கணக்குல இருந்து அடிக்கடி கேள்விகள் வாங்குது. ஏற்கனவே நாங்க பேப்பர் கிளாஸ்ல கட்டுப்பாட்டு கணக்கு படிச்சுட்டோம். ஓகே, ஸோ இந்த கட்டுப்பாட்டு கணக்குல கனவா பேருக்கு டவுட் இருக்குது, உங்கள்கிட்ட ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, திருப்பி ரிஃபர் பண்ணி கொள்ளுங்க விளங்காதாக்கள்.
சாமி நிறுவனத்தில் 31/3/2025 முடிவடைந்த வருடத்திற்கான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு 52,000 எனும் பட்டியல் மீதியுடன் 52,000 எனினும் பட்டியல் மீதியுடன் இடம்பெறவில்லை. அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு 52,000 காணப்படுது. ஓகே, அப்ப இது திருத்த முன்னரான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியாக திருத்த முன்னரான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியாக இருக்கு. அப்ப முதலாவது இந்த வேறுபாடுகள் தந்த இதுல 3 வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடுகளை அடையாளப்படுத்த தெரியணும். எங்க பிழை வந்திருக்குது, எங்க பிழை வந்திருக்குன்றதை அடையாளப்படுத்த தெரியணும் பிள்ளைகள். அதாவது பொதுப்பேரட்டுல பிழை வந்திருக்கா, துணை பேரட்டுல தவறு வந்திருக்கா, அல்லது இரண்டுலையும் பிழை வந்திருக்கான்றதை கண்டுபிடிக்கும். அதுல உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு 6 வேறுபாடு தந்திருக்கேன். கட்டுப்பாட்டு கணக்கு நோட்ஸ் எடுத்து பாருங்க இருக்கிறார்கள். 6 வேறுபாடு தந்து அது எங்கெங்க பிழை வரும், நாங்க எங்களுக்கு தர்ற வேறுபாடு எல்லாமே அந்த 6க்குள்ள உண்டாத்தான் இருக்கும்னு சொல்லி தந்தோம். சமரி பண்ணி அதை வச்சுக்கொண்டு நாங்கள் விடை எடுக்க போறோம். முதலாவது கண்டுபிடிக்க வழி இந்த வேறுபாடுகள் பொதுப்பேரட்டுல வந்திருக்கா, துணை பேரட்டுல வந்திருக்கா, அல்லது ரெண்டுலையும் வந்திருக்கான்றதை கண்டுபிடிக்கும். முதலாவது பாருங்க, விற்பனை திரும்பல் நாளேடு 6,000ஆல் கூட்டி காட்டப்பட்டது. அப்ப கூட்டுத்தொகை முதன்மை ஏடுகளினுடைய கூட்டுத்தொகையில பிழை வந்தா எங்க பிழை இருக்க பிள்ளைகள், பொது பேரேடு பேப்பர்ல பக்கத்துல எழுதி வைங்க. பொது பேரடாக இருக்கு, பொது பேரட்ல பிழை இருக்கு. அடுத்தது, கடன்பட்டோரின் மீது விதித்த வட்டி 5,000 பொது பேரட்டில் சரியாக பதியப்பட்ட போதிலும் கடன்பட்டோர் பேரேட்டில் 500 என பதியப்பட்டது. இப்ப கடன்பட்டோர் பேரேடு என்றது துணை பேரேட குறிக்க போகுது. அப்ப இந்த 2வது வேறுபாடு எங்க பிழை இருக்குது, துணை பேரேட்டுல பிழை இருக்கு. அடுத்தது, உட்திரும்பல் 4,000 உட்திரும்பல் நாளேட்டில் 400 என பதியப்பட்டது. எனினும் துணை பேரேட்டில் சரியாக பதியப்பட்டது. அப்ப துணை பேரேட்டுல சரியா இருக்குன்னு சொன்னதால இந்த ஈனா என்ற கொடுக்கல் வாங்கல் எங்க பிழையை ஏற்படுத்தி இருக்கும் பிள்ளைகள், பொது பேரேட்டுல பிழையை ஏற்படுத்தும். அப்ப முதலாவது எங்க பிழை வந்திருக்குன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். எங்க பிழை வந்திருக்குன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப ஆனா கொடுக்கல் வாங்கல், ஆனா வேறுபாடு பொது பேரேட்டுல, ஆவண்ணா துணை பேரேட்டுல, ஈனா பொது பேரேட்டு. பொது பேரட்டுல வந்த பிள்ளைகள் கட்டுப்பாட்டு கணக்குல திருத்தம் செய்யப்படும் பிள்ளைகள். துணை பேரட்டுல வந்த பிள்ளைகள் இணக்க கூற்றுக்குள்ள வரும். இணக்க கூற்று திருத்த கூற்றுக்கு வரும், படிச்சிருக்கும். அப்ப பொது பேரட்டுல முதலாவது பாருங்க, விற்பனை திரும்பல் நாளேடு 6,000 கூட்டி காட்டப்படும். அப்ப உட்திரும்பலுக்கு இன்னொரு பேர் தான் விற்பனை திரும்பல். உட்திரும்பலுக்கு சரியான பதிவு உட்திரும்பல் கணக்கு வரவு கடன்பட்டோர்ல செலவு கூட்டி காட்டப்பட்டது. மிகையாக கூட்டினா என்ன செய்யணும், பக்கத்தை மாத்தி பதிவோம். அப்ப இதனை திருத்துவதற்கு என்ன பதிவு வரும் பிள்ளைகள், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எங்க செலவு, உட்திரும்பல் கணக்கு செலவு. சரியா, கூட்டி காட்டின என்ன செய்யணும், பக்கத்தை மாத்தி பதிக்கணும். மிகையா பக்கம் குறைச்சு பதிஞ்சா என்ன செய்வீங்க, அதே பக்கத்துல பதிவு செய்வீங்க. அப்ப இங்க கூட்டி காட்டப்பட்டிருக்கு 6,000. அப்ப என்ன பதிவு வரும், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவு பதிவு வரும், உட்திரும்பல் கணக்குல செலவு பதிவு வரும். உட்திரும்பல் கூட்டி காட்டப்பட்டது, உட்திரும்பல் வரவு கடன்பட்டோர் செலவு சரியான பதிவு, பக்கத்தை மாத்தி பதிவு. அடுத்தது பாருங்க, இந்த ஈனா கொடுக்கல் வாங்கல் 4,000 ரூபாய் உட்திரும்பல் உண்டு, 400 என பதியப்பட்டது. அப்ப இந்த 4,000 ரூபாய் 400 என்று பதிஞ்சால உட்திரும்பல் குறிப்பிட்ட ஒரு உருப்படியை நாங்கள் குறைச்சு பதிஞ்சிருக்கோம். ஆகவே உட்திரும்பலுக்கு சரியான பதிவு என்ன வரும், உட்திரும்பல் கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இந்த 6,000 உட்திரும்பல் நாளேட்டினுடைய கூட்டுத்தொகையால ஏற்பட்டது. இந்த 4,000 பிள்ளைகள் உட்திரும்பல் நாளேட்டுல பதிஞ்ச ஒரு குறிப்பிட்ட உருப்படியால ஏற்பட்டது. ஓகே, அப்ப 400 என்று பதிஞ்சிட்டாங்க, 3,600 குறைஞ்சிட்டாங்க. உட்திரும்பல் கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவாக இருக்கும். எவ்வளவு குறைச்சு பதிஞ்சிருக்காங்க, 3,600 ரூபாய் குறைச்சு பதிஞ்சிருக்கு உட்திரும்பல். விளக்கிட்டுதா? அப்ப இது ரெண்டும் தான் கட்டுப்பாட்டு கணக்குல இருக்கிற பிழை. தனிநபர் கணக்குல என்ன பிழை இருக்கு பாரு. தனிநபர் கணக்குல விதித்த வட்டி 5,000 500 என்று பதிஞ்சிட்டாங்க. அப்ப விதித்த வட்டி 5,000 என்றா விளங்கிக் கொள்ள
தனிநபர் கணக்கை யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். ஒரு கடன்பட்டோர் கணக்குல தனிநபர் கணக்கு யாருன்ற பெயர் சொல்லல, இதுல துணை பெயரட்டில் என்று பொதுவா சொல்லியிருக்காங்க. சோ நாங்க எக்ஸ் கணக்குன்னு போட்டுக்கொள்வோம். தனிநபர் கணக்கு எக்ஸ் கணக்குல விதித்த வட்டி கடன்பட்டோர் கடனை காலதாமதமாக செலுத்தல கடன்பட்டோரின் மீது வட்டி விதிப்போம். இந்த கடன்பட்டோரின் மீது வட்டி விதிக்கக்குள்ள கடன்பட்டோரின் மீது வட்டி விதிக்கக்குள்ள கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல எந்த பக்கம் பதியோடும்? என்ன இரட்டை பதிவு? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல நாங்கள் பதிவோம் என்ன இரட்டை பதிவு? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற வட்டி கணக்கு செலவு. சரியா? விதித்த வட்டிக்கு என்ன பதிவு? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற வட்டி கணக்கு செலவு. எவ்வளவு தொகை? 5000 ரூபாய். அப்ப 5000 ரூபாய் நாங்கள் வரவு பக்கத்துல பதிஞ்சிருந்தா சரி. ஓகே, நான் கிரீன் கலர்ல காட்டுறேன். சரியான பதிவு கிரீன் கலர் பாக்ஸ்ல காட்டுறேன். இதற்கு பதிலாக என்ன செய்துட்டாங்க? 500 ரூபாவை பதிஞ்சிருக்காங்க. அப்ப பிழையானதை நான் 500 ரூபாவை உங்களுக்கு ரெட் கலர்ல காட்டுறேன். ஓகே, 500 ரூபாய் பிழையா பதிஞ்சிட்டாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? தனிநபர் கணக்குல 5000 வரவுல பதிய வேண்டிய இடத்துல எவ்வளவு பதிஞ்சிட்டாங்க பிள்ளைகள்? 500 ரூபாய் பதிஞ்சிட்டாங்க. அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்ன வகையான கணக்கு பிள்ளைகள்? எங்களுக்கு ஒரு சொத்து கணக்கு. சொத்து கணக்குல வரவுல பதிஞ்சா மீதி அதிகரிக்கும், செலவுல பதிஞ்சா மீதி குறைவடையும். அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல தனிநபர் கணக்குல 500 பதிஞ்சிருக்காங்க 5000க்கு பதில். அப்ப இங்க குறைச்சு பதிஞ்சிருக்காங்களா கூட்டி பதிஞ்சிருக்காங்களா? குறைச்சு பதிஞ்சிருக்காங்க. எவ்வளவு குறைச்சு பதிஞ்சிருக்காங்க? 4500 குறைச்சு பதிஞ்சிருக்காங்க. இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குறைச்சு பதிஞ்சா அதே பக்கம் பதிய வேண்டும். குறைச்சு பதிஞ்சா என்ன செய்வோம்? அதே பக்கத்துல பதிவு செய்ய வேண்டும். அப்ப திருத்துவதற்குரிய பதிவு தனிநபர் கணக்குல என்ன செய்யணும்? 4500 ரூபாய் வரவு பக்கத்துல பதிக்கணும். அப்ப வரவுல பதிஞ்சா கடன்பட்டோர் தனிநபர் கணக்கு மீது என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்கும். அப்ப திருத்தினா பிறகு திருத்தம் செய்வமாக இருந்தால் கடன்பட்டோரினுடைய தனிநபர் கணக்கு மீது அதிகரிக்கும். அப்ப திருத்தினா அதிகரிக்கும் என்றா பிள்ளைகள் விளக்க கூற்று கண்டது என்னது? திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை திருத்த முன்னரான பட்டோலை மீதியோட இணக்கம் செய்யற கூற்று. அப்ப விளக்க கூற்று என்றா சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்க சொல்லிடுறேன். உங்களுக்கு குறைய சொல்றேன்னா திருத்த முதல் என்ன நடந்திருக்கும் என்றது இணக்க கூற்றை குறைக்கும். அப்ப திருத்தினா 4500 அதிகரிக்கும் என்றா பிள்ளைகள் திருத்த முதல் என்ன நடந்திருக்கும்? 4500 ரூபாய் குறைஞ்சிருக்கு. திருத்தினா 4500 அதிகரிக்கும் என்றா திருத்த முதல் 4500 குறைஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு வரப்போகுது? 58000 54400 மீதி சென்றது. அவ திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ஆனா கல்விக்கு விட 54400. அப்ப 54400 போட்டு திருத்த முன் பட்டோலை மீதி. அப்ப ஒரே ஒரு பிழை தான் வந்திருக்குது தனிநபர் கணக்குல. என்ன பிழை வந்திருக்கு? வரவுல விதித்த வட்டி 5000 பதிகிறதுக்கு பதிலா 500 ரூபாய்ட்டு பதிஞ்சிட்டாங்க. ஆகவே இதை நாங்க திருத்தம் செய்ய பிள்ளைகள் 4500 குறைச்சு பதிஞ்சிட்டாங்க. இப்ப திருத்தோணமாக இருந்தால் கடன்பட்டோர் கணக்குல வரவுல பதியோணும். வரவுல பதிஞ்சா கடன்பட்டோர் சொத்து கணக்கு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி தனிநபர் கணக்கு மீதி அதிகரிக்கும். அப்ப தனிநபர் கணக்கு மீதி அதிகரிக்கும் என்றா பட்டோலை மீதியும் அதிகரிக்கும். அப்ப திருத்தினா தனிநபர் கணக்கு மீதி அதிகரிக்கும் என்றா பிள்ளைகள் திருத்த முதல் என்ன நடந்திருக்கும்? குறைவாக காட்டிக்கொண்டு இருக்கும். சரியா? ஆகவே இணக்க கூற்றுல நாங்கள் என்ன செய்யணும்? இந்த தவிர கழிக்க வேண்டும். திருத்தினா என்ன நடக்கும் என்றதை யோசிச்சீங்கள் என்றால் திருத்த முதல் என்ன நடந்திருக்கும் என்றதை யோசிக்கிறது ஈஸியா இருக்கு. ஆகவே 49900 திருத்த முன்னரான கடன்பட்டோர் பட்டோலை மீதியாக இருக்கும்.
திருத்த முன் கடன்பட்டோர் பட்டோலை மீதி 49,900. அப்ப திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 54,400. திருத்த முன் கடன்பட்டோர் பட்டோலை மீதி 49,900 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்டா திருத்தினா என்ன நடக்கும்ன்றதை யோசிங்க. ஆகவே திருத்த முதல் என்ன நடந்திருக்கும் அதை யோசிச்சு பார்க்க. அடுத்தது 36வது வினா. 250,000 கிரயமான பொருட்கள் 3 லட்சம் பட்டியல் விலையில். பிள்ளைகள் அதுல 20% வண்டி இருக்கு. உங்களோட டியூட்ல மாத்திக்கணும். அந்த கேள்வியில சின்ன ஒரு பிழை இருக்குது. 10% வந்து மாத்திக்கணும். சரி, அதுல உங்களோட ஹேண்ட் அவுட்ல நீங்க பிரிண்ட் அடிச்ச டியூட்ல 20% வண்டி இருக்கு. 36வது கேள்வி. அதை 10% வந்து மாத்திக்கணும். 250,000 கிரியமான பொருட்கள் 3 லட்சம் பட்டியல் விலையில் 10% வியாபார கழிவில் கடனுக்கு விற்கப்பட்டது. 250,000 கிரியமான பொருட்கள் என்றால் 250,000 வணிகத்தினுடைய சொத்து குறைவடை. காரணம் என்ன? இருப்பு. சொத்து குறைவடையும் காரணம் என்ன? இருப்பாக இருக்கு. 250,000 கிரயமான இருப்புகள் எவ்வளவுக்கு விற்கப்படுது பிள்ளைகள்? 3 லட்சம் ரூபாய் பட்டியல் விலை. வியாபார கழிவு 10%. அப்ப பட்டியல் விலை என்றா பிள்ளைகள் வியாபார கழிவு கழிக்கப்படாத விலைக்கு பேர் தான் பட்டியல் விலை. அப்ப வியாபார கழிவு கழிக்கப்பட்ட விலை விற்பனை விலையாக இருக்கு. அப்ப 3 லட்சம் ரூபாவுக்கு 10% எவ்வளவு வரும்? 300,000. இந்த 300,000த்துக்கு 30,000. இந்த 30,000 கழிச்சிங்கள் என்றால் எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 270,000 வித்திருக்காங்க. எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 270,000 வித்திருக்காங்க. சரியா? கடனுக்கு விற்கப்பட்டது. ஆகவே கடன் பட்டுவமாக இருக்கு. விளங்கிடுதா? அப்ப 250,000 ஓ, வியாபார கழிவுதான். அதனால என்ன சொல்ல வாருங்க? கணக்குல பதியக்கூடாது. இப்போ நாங்க பதியலை. வியாபார கழிவு 30,000 பதியலை. கழிச்சு போட்டு தானே போறோம். விளங்கிடுதா? இதுல நீங்க வந்து 3 லட்சம் ரூபாய்ல வியாபார கழிவை கழிச்சிட்டு போடுறோமே ஒழிய. இப்ப 3 லட்சத்தை பதிஞ்சு 30,000 பதியல தான். 3 லட்சத்தையும் 30,000 பதிஞ்சு காட்டுறாங்க. அப்பேக்குள்ள 30,000 பதிகிறோம் அர்த்தம். அப்ப இங்க 2,70,000 கருத்து வியாபார கழிவு கணக்குல பதிய மாட்டோம். ஆக்சுவலா நாங்கள் 3 லட்சம் ரூபாய் காசு தருவீரா கடன் பண்ண? இல்லை. வியாபார கழிவை கழிச்சு வர்ற தொகையைத்தான் 2,70,000 காசைத்தான் கடன் பட்டோர் தரப்போம். ஓகே அஜெக்ஷன். ஓகே ஓகே சார். சரி, அப்ப இதனால வணிகத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கும். எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? 20,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். திருப்பி அகைன் திருப்பி சொல்லியிருக்காங்க. இதன் போது ஏற்பட்ட விளம்பர செலவு 6,000. இப்ப விளம்பர செலவு என்றது பிள்ளை வணிகத்துக்கு செலவு. இப்ப இது கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையான்றது சொல்லல. ஆனா கேட்ட கேள்விக்கும் இவருக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப விளம்பர செலவு கொடுத்துட்டாங்கன்னு எடுக்க போறவா கொடுக்க வேண்டி இருக்கா என்றதை பத்தி சொல்லு. ஓகே, ஆனா செலவீனமா இல்லையா விளம்பரம்? செலவீனம். அப்ப 6,000 உரிமையாண்மையில குறைவை ஏற்படுத்தும் விளம்பரமாக இருக்கும். நீங்க கொடுத்துட்டாங்கன்னு எடுத்தாலும் சரி கொடுக்கலன்னு எடுத்தாலும் சரி கேள்வியில எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நான் கொடுத்துட்டாங்கன்னு பதில் காசு போயிருக்கு. காசு குறைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்க, கடன்பட்டோரிடம் இருந்து 2/3 10% கழிவு தள்ளி காசு பெறப்பட்டது. 2/3 அப்ப கடன்பட்டோர்கிட்ட பெற வேண்டிய தொகை எவ்வளவாக இருக்குது? 270,000. அப்ப இந்த 270,000 ஓகே 10% கழிவு. 10% என்ன கழிவாக இருக்கும் பிள்ளைகள்? கொடுத்த கழிவாக இருக்கு. அப்போ 10% சாரி 2/3 ஏன்னா இதுல 2/3 எவ்வளவு வரும்ன்றதை நாங்க ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்க வேண்டும்.
ஓகே, 2/3 270,000 3/2 3ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கினா சரிதானே? எவ்வளவு வரப்போ 180,000. ஓகே, 180,000. ஓகே, குட். 180,000. இப்ப இந்த 180,000 தான் எப்படி தீர்க்கப்படுது? 10% கழிவு பெற்றுக் கொள்ளப்படுது, கழிவு அனுமதிக்கப்படுது. மிச்சம் 90% காசு பெற்றுக் கொள்ளப்படுது. ஓகே, 10% கழிவாக இருக்கும், 90% காசாக இருக்கும். அப்ப 10% எவ்வளவு வரும்? 18,000. 18,000 கழிவாக இருக்கும் பிள்ளைகள். 90% மிச்சம் பெற்றுக்கொண்ட காசு 1,62,000 இருக்கு. சரியோ? அப்ப இதுல உரிமையாண்மையில என்ன நடக்க போகுது? 18,000 கொடுத்த கழிவு செலவீடு. வணிகத்தினுடைய உரிமையாண்மை குறைவடையும். கொடுத்த கழிவு. அடுத்தது பாருங்க மொத்தமா. ஓகே, இவ்வளவு போதும் என்றேன். எனவே இதை முடிச்சுவிடும். கடன்பட்டோர்ல 180,000 குறைவடையும். பெற்ற காசு 162,000 இருக்கும். இவ்வளவு தான் கேட்ட வினா. சரி, கேள்வி பாருங்க. மொத்த செலவு, மொத்த வருமானம், லாபம். அப்ப இதுல லாபம் மட்டும் கேட்டா இந்த 20,000 மட்டும் போட்டுட்டு விடக்கூடாது. ஏன் பிள்ளைகள்? இதுக்கு பேர் மொத்த லாபம். அப்ப இந்த மொத்த லாபத்தோட வணிகத்தினுடைய செலவீனங்களை, வருமானங்கள், ஏனைய வருமானத்தை கூட்டி செலவினங்களை கழிச்சாதான் இங்க எங்களுக்கு லாபம் கிடைக்கும். இங்க லாபம் கிடைக்குதா? இல்ல, நட்டம் தான் கிடைக்குது. எவ்வளவு நட்டம் கிடைக்குது? 24 20 4,000. 4,000 நட்டம் என்று போட்டுக்கொள்ளா. இந்த கேள்வியில சின்ன பிள்ளையா ஒன்று இருக்குது, அதான் மாத்தி விட்டுனார். 4,000 நட்டமாக இருக்கு. சரி, இந்த கேள்வியில் இதுல இருக்கிற 10% மாத்தினதன் படி 4,000 நட்டமாக இருக்கும். லாபம் இல்ல, நட்டம். ஓகே, யாராவது சொல்லுங்க, இதுல மொத்த வருமானம் எவ்வளவாக இருக்கு? மொத்த வருமானம் எவ்வளவா இருக்கும்? நாங்க படிச்சுட்டோம் பேப்பர் கிளாஸ்ல. மொத்த வருமானம் எவ்வளவாக இருக்கு? இது வித்திருக்காங்க 270,000. அப்ப மொத்த வருமானம் எவ்வளவு? 270,000. 270,000 தான் விற்பனை வருமானமாக இருக்குமா? மொத்த வருமானம் கேட்டு எவ்வளவு விட போடுவீங்க? 270,000. ஓகே, மொத்த சரி, மொத்த வருமானம், வருமானத்துக்கு 270,000. மொத்த செலவீனம் கேட்டா என்ன செய்வீங்க? விற்பனை கிரயத்தோட இந்த செலவீனங்களை போடும். ஏற்கனவே இதுல விளம்பரம், கொடுத்த கழிவு இருக்குது. இதோட விற்பனை கிரயம் பாருங்க, எவ்வளவு கிரயமுடையது விற்கப்பட்டிருக்கு? 250,000 கிரயமுடையது. ஆகவே மொத்த செலவு 274,000. மொத்த வருமானம் 270,000. லாபம் கிடைக்காது. இங்க நட்டம் 4,000 ரூபாய். நட்டம் 4,000 ரூபாய். சரியோ? அடுத்த கேள்வி. பின்வரும் கணக்குகள் திறந்த கணக்குகளா அல்லது முன்கொண்டு வரும் கணக்குகளா? இங்க திறந்த முன்கொண்டு வரும் என்றது முன்கொண்டு செல்லும் கணக்கு சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மையாக இருக்கும். அடுத்து இதுல திறந்த என்ற பெயர் பயன்படுத்தி இருக்காங்க. மூடப்படும் கணக்குகள் என்றுதான் மிகச்சரியான கேள்வியா இருக்கணும். இதுல பேப்பர்ல இருக்கிறது தான் விளங்கப்படுத்துறேன். அப்ப கேட்ட கேள்விக்கு நீங்க இப்ப மூடும் கணக்குன்னு எழுதக்கூடாது. இதை தந்ததுக்கு தான் விட எழுதணும். அப்ப சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை முன்கொண்டு வரும் கணக்குகளாக இருக்கும். அப்ப திறந்த கணக்கு என்றது எதுவாக இருக்கும் பிள்ளைகள்? வருமானமும் செலவீனமுமாக இருக்கும். ஓகே, அப்ப முதலாவது பற்று உரிமையாண்மையாக இருக்கும். மின்சாரம் செலவீனமாக இருக்கும். திரண்ட பெருமான தேவை. இந்த திரண்ட பெருமான தேவுக்கு இன்னும் ஒரு பெயர் தான் பெருமான தேவு ஏற்பாடு. பெருமான தேவு ஏற்பாடு சொத்து கணக்காக இருக்கும். வங்கி கடன் பொறுப்பு கணக்காக இருக்கும். அட்டுறு வாடகை பொறுப்பு கணக்காக இருக்கும். உரிமை, செலவீனம், சொத்து, பொறுப்பு, பொறுப்பு.
ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. உற்பத்தி கிரியத்தோட தொடர்புடைய கேள்வி. இந்த உற்பத்தி கிரியம் சம்பந்தமா இதுல பிள்ளைகள் இந்த குறைவேலை இருப்பு சீராக்கம் பத்தி ஒரு வீடியோ கிளிப் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. இந்த தேறிய குறைவு தேறிய அதிகரிப்புன்னா என்ன செய்யணும், உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த வீடியோ கிளிப் அது சின்ன ஒரு கிளிப் தான், ஒரு 30 நிமிஷத்துக்கு உட்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதற்கா ரெஃபர் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த தேறிய குறைவண்டா என்ன தேறிய அதிகரிப்பண்டா என்னன்றதை விளங்கி. இதுல பாருங்க, மொத்த மேந்தலை கிரியம் 40,000, உற்பத்தி எல்லாம் மேந்தலை கிரியம் 15,000. அப்ப மேந்தலை கிரியத்தை ரெண்டா பிரிக்கலாம், உற்பத்தி மேந்தலை உற்பத்தி எல்லாம் மேந்தலை. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உற்பத்தி எல்லாம் மேந்தலை 15,000 என்றா 25,000 என்ன பிள்ளைகள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அதுல இடம் இருக்கு. உற்பத்தி மேந்தலை கிரியமாக இருக்கு. ஓகே, உற்பத்தி மேந்தலை கிரியமாக இருக்கு. உற்பத்தி எல்லாம் மேந்தலை கிரயம் 15,000 என்றா உற்பத்தி மேந்தலை கிரயம் 25,000 இருக்கு. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உற்பத்தி மேந்தலை கிரயம் 25,000 இருக்கு. ஓகே, கீழே கொஞ்சம் தரவுகள் தந்திருக்காங்க. இந்த தரவோட சேர்ந்துதான் கேள்வி போகுது. கேள்வி மூலப்பொருள் கொள்வன உற்பத்தி கிரயம் இறுதி இருப்பு விற்பனை கிரயம். சோ வழக்கமாக நாங்கள் உற்பத்தி கிரியத்தை நாங்கள் எப்படி கணிப்பீடு செய்வோம் என்றது தெரிஞ்சிருக்கோம் பிள்ளைகள். முதன்மை கிரியத்தோட உற்பத்தி மேந்தலை செலவை கூட்டி குறைவேலை இருப்பு சீராக்கம் செய்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும், உற்பத்தி கிரயம் கிடைக்கும். இதை ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப தந்த தரம் ஃபில் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சரி. ஓகே, அப்ப இதுல உற்பத்தி மேந்தலை கிரயம் தரையில உங்களுக்கு தெரியணும், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் 25,000. அது உற்பத்தி கூலி என்றது நேர்கூலி கிரயம் 30 நாள். உற்பத்தி கூலி கிரயம் 30,000 இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, மூலக்கிரயம் 170,000. அப்ப மூலக்கிரயம் அவங்களே தந்திருக்காங்க 170,000 தந்திருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்க, ஆண்டு காலத்தில் இருப்புகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது குறைவு தந்திருக்காங்க. சரி, அப்ப இதை நாங்க என்ன செய்யணும்ன்றது பாருங்க பிள்ளைகள். இதுல பிள்ளைகள் நேர ஏனைய செலவுகள் தரப்படையில. ஓகே, பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியத்தோட நேர்கூலி நேரேனிய செலவுகள் இந்த மூண்டையும் கூட்டினால்தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும், முதன்மை கிரியம் அல்லது மூலக்கிரியம் கிடைக்கும். ஓகே, அப்ப நேர்கூலி தந்திருக்காங்க, நேர் ஏனைய செலவுகள் தரையில. ஆகவே பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள், 140,000 இருக்கு. எவ்வளவா இருக்கும், 140,000 இருக்கு. அப்ப இந்த பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பு கிரயம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பிள்ளைகள், மூலப்பொருள் கொள்வனவோட மூலப்பொருள் இருப்புகளில் ஏற்பட்ட சீராக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். வழக்கமாக ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு இறுதி மூலப்பொருள் இருப்புன்னு தருவாங்க. அதுக்கு பதிலாக என்ன தந்திருக்காங்க இந்த வினாவில், இந்த கேள்வியில ஆரம்ப மூலப்பொருள் இறுதி மூலப்பொருள் எடுத்துறாங்க, மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு தந்திருக்காங்க. பாருங்க, தேறிய அதிகரிப்பு தந்திருக்காங்க. அப்ப தேறிய அதிகரிப்பு கண்டா ஆரம்பத்துல 0 இருந்தா இறுதியில 8,000 இருக்கு, அல்லது ஆரம்பத்துல 10,000 எடுத்தீங்கன்னா இறுதியில 18,000 இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், மூலப்பொருள் கொள்வனவோட மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்புண்டா கணிக்கணும், தேறிய குறைவு வந்தா கூட்டணும். சரியா, மூலப்பொருள் கொள்வனவோட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்புண்டா கழிக்க வேண்டும், மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவு என்றா கூட்ட வேண்டி இருக்கு. அப்ப இங்க தேறிய அதிகரிப்பு தந்திருக்காங்க 8,000. அப்ப தேறிய அதிகரிப்புண்டா என்ன செய்யணும் பிள்ளைகள், கழிக்க வேண்டும். ஆகவே மூலப்பொருள் கொள்வனவு எவ்வளவு என்றதை கண்டுபிடிக்கலாமா இல்லையா, கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வரப்போகுது, 148,000 இருக்கு. அப்ப இது 148,000 இருந்தால் மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பட்ட கழிச்சம் என்றால் 140,000 வரும். அப்ப மூலப்பொருள் கொள்வனவு ஆனா கல்விக்கு விட 148,000 இருக்கு.
48,000 இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, மொத்த உற்பத்தி கிரயம் முதன்மை கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை செலவையும் குறைவேலை இருப்பு சீராக்கத்தையும் மேற்கொள்ளும். குறைவேலை இருப்புல என்ன சொல்லியிருக்காங்க? தேறிய குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குறைவு கண்டா கூட்ட வேணும். குறைவு கண்டா என்ன செய்யணும்? கூட்ட வேண்டி வரும். சரியா? தேறிய அதிகரிப்பண்டா கழிப்பீங்க, தேறிய குறைவு கண்டா கூட்ட வேண்டி வரும். தேறிய குறைவு தந்திருக்காங்க குறைவேலி இருப்புல 5,000. அப்ப தேறிய குறைவு கண்டா என்ன செய்யணும் பிள்ளைகள்? கூட்ட வேணும். ஆகவே உற்பத்தி கிரயம் எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2,00,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப உற்பத்தி கிரயத்துக்கு விட 2,00,000 ரூபாய். அடுத்தது பாருங்க, இறுதி இருப்பினுடைய பெறுமதியும் விற்பனை கிரயம். விற்பனை கிரயம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்டா பிள்ளைகள்? உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருள் இருப்பினுடைய சீராக்கம் செய்யும். உற்பத்தி கிரயம் 200,000, முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட மாற்றம் என்ன தந்திருக்காங்க? அதிகரிப்பு. முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 10,000 என்றா அதிகரிப்புண்டா என்ன செய்யணும்? கழிக்கணும். தேறிய குறைவு கண்டா கூட்டோடம், தேறிய அதிகரிப்பு கண்டா கழிக்க வேண்டும். ஆகவே விற்பனை கிரயம் 190,000 இருக்கு. விற்பனை கிரயம் 190,000. இறுதி இருப்பை எப்படி கால்குலேட் பண்ணார்கள்? முதலாவது ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயத்தை கண்டுபிடிக்கும். மொத்த உற்பத்தி கிரயம் 2,00,000 தந்திருக்காங்க. ஓகே, 2,00,000 ரூபாய் தந்திருக்காங்க. இதுல எத்தனை அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு? 2,000 அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அப்ப 2,000 அலகுகள் என்றா 2,000 அலகுகளுக்கு தான் 2,00,000 ரூபாய் செலவு வந்திருக்கு. ஓகே, ஆகவே ஒரு அலகுக்கு எவ்வளவு செலவு பிள்ளைகள் வந்திருக்கு? 100 ரூபாய் செலவு வந்து. சரியா? 2,00,000 ரூபாய் 2,000 அலகு கண்டா 100 ரூபாய் ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயமாக இருக்கு. மொத்தம் பாருங்க பிள்ளைகள், 2,000 அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 20% இருப்புகளாக இருக்கு. அப்ப 2,000த்துல 20% இருப்பு எவ்வளவு வரும்? 400 இருக்கு. 10 வீதம் 200 அலகு, 20% இருப்பு 400 அலகுகளாக இருக்கு. அப்போ இறுதி இருப்பினுடைய பெறுமதி கேட்டா 400 அலகு, ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயம் 100 ரூபாய்கள், 400 அலகுகள் மிச்சமாக இருக்குது. அப்ப 400 அலகினுடைய முடிவு பொருள் இருப்பின் கிரயம் எவ்வளவு வரும்? 40,000 வரும். சரியா? முடிவு பொருள் இருப்பின் கிரயம் 40,000 இருக்கு. அப்ப இறுதி இருப்பினுடைய பெறுமதி சாரி பிள்ளைகள், இதுல இறுதி இருப்பினுடைய பெறுமதி, இதுல முடிவு பொருள், இதுல பாருங்க முடிவு பொருளினுடைய பெறுமதி வடிவா சொல்லியிருக்கா. அப்ப இங்க இறுதி இருப்புன்னு வந்தாலும் கேள்வியில முடிவு பொருள் இருப்பத்தான் கேட்டிருக்காங்க. அப்ப முடிவு பொருள் இருப்பினுடைய பெறுமதி 40,000. தனியே முடிவு பொருள் சொல்லாட்டிக்கு என்ன செய்யணும்? மூலப்பொருள், முடிவு பொருள், குறைவேலை மூன்றையும் கூட்டி காட்ட வேண்டும். மூலப்பொருள், முடிவு பொருள், குறைவேலை மூன்றையும் கூட்டி காட்டணும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, கணக்கீட்டு எண்ணக்கரை சட்டகத்துல கேள்வி வந்திருக்குது. இது கடைசியா உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல விளங்கப்படுத்தி விடுவேன். தவிர்த்துக் கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமற்ற பொறுப்பு கூறும் தன்மை டேஷ் ஆகும். என்ன விட பிள்ளை? யாராவது? தவிர்த்துக் கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமற்ற பொறுப்பு கூறும் தன்மை. என்ன பிள்ளை? யாராவது? வினுஷ்கா? தவிர்த்துக் கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமற்ற பொறுப்பு கூறும் தன்மை. அபிலாஷினி, வித்யா, ஜக்ஷன், இதுக்கு என்ன விட? இப்ப நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சு எனக்கு விட சொல்லணும் என்ன? இந்த பீரியட்ல இருக்கிறீங்க நீங்க. என்ன பிள்ளை? கடப்பாடு எழுதி கொடுங்க. கடப்பாடு. சரியா? கடப்பாடு ஒப்ளிகேஷன் சொல்லு.
தவிர்த்துக் கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமற்ற பொறுப்பு கூறும் தன்மை கடப்பாடு. வேற ஒன்றுமே எழுதக்கூடாது. பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றலை கொண்ட உரிமை. இதுக்கு பேரு அனுஷ்கா சொன்னது விளங்கல. வேற யாரும் மாய்க்கு வேலை செய்யல அனுஷ்கா. ஓகே, பொருளாதார வளம் எழுதி கொண்டது. பொருளாதார வளம், பொருளாதார வளம், எக்கனாமிக் ரிசோர்ஸ். இதை தவிர்த்து நீங்க எந்த விடையும் எழுதக்கூடாது. இதுல நோட்ஸ் வந்து பிள்ளைகள் கடைசியா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி விடுவேன், யோசிக்க வேண்டாம். அடுத்தது பாருங்க, கணக்கீட்டு சட்டகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் காணப்படும் இடைவெளி. நிதிக்கூற்றின் மூலங்களை இனம் கண்டு அளவிடுவதற்கான அடிப்படைகள் எழுதி கொள்ளுங்க. வரலாற்று கிரயம், நடைமுறை பெறுமதி. வரலாற்று கிரயம், நடைமுறை பெறுமதி வடிவா எழுதி கொள்ளுங்க. வரலாற்று கிரயம் நிதிக்கூற்றின் மூலங்களை அளவீடு செய்தல். பிரதானமாக 2 வகைப்படுத்தினாங்க. மெஷர்மெண்ட் பேசிஸ், அளவீட்டு அடிப்படைகள். வரலாற்று கிரயம், நடைமுறை பெறுமதி. ஓகே, நடைமுறை பெறுமதியா? ஓகே, வேற ஒன்றும் எழுதக்கூடாது. அடுத்தது, நிதிக்கூற்றுக்களில் அக்கறையுடைய தரப்பினராக பின்வரும் டேஷ் 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 3 தரப்பினர் காணப்படுவர். இதுல எங்களுக்கு தெரிஞ்ச அக்கறை செலுத்தும் பிரிவினர் எழுதக்கூடாது. சரியா? கட்டாயமாக என்ன செய்யணும், இந்த நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டத்துல உங்களுக்கு ஏற்கனவே நோட்ஸ் தந்தன. இந்த முதலாவது பேப்பர் கிளாஸ் போயில படிச்சுனாங்க. இந்த பொது நோக்க நிதி அறிக்கையிடலின் நோக்கம் கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகத்துல பிரிவு 1ல யார் யாரும் முதன்மையான அக்கறையுடைய பிரிவினர், தற்கால எதிர்கால முதலீட்டாளர்கள், இடைவெளியை ஃபில் பண்ணி கொள்ளுங்க, கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோர். தற்கால எதிர்கால முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோர். அப்ப எண்ணக்கரு சட்டகத்துக்கு அமைவாக கேட்டா நீங்க ஊழியர், முகாமையாளர், அரசாங்கம் அப்படி எழுதினா மார்க்ஸ் கிடைக்காது. எண்ணக்கரை சட்டகத்தின் படி இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. பிரதானமான அக்கறை உடைய தரப்பினர், தற்கால எதிர்கால முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்து. சரியா? அப்ப இதை தவிர்த்து நீங்க வேறு விடைகள், இந்த fill in the blanks வரைக்கிற பிள்ளைகள் ஒன்றும் செய்யலாது. கட்டாயம் அதை விடதான் எழுதணும். சொல்லுங்க ஜெயிச்சு, சொல்லணும். ஓகே, எதுவும் கேட்கணும் கேட்கலாம் பிள்ளைகள். சரி, 42வது கேள்வி. இந்த 42வது கேள்வியிலையும் சின்ன ஒரு பிழை இருக்க பிள்ளைகள். என்ன பிள்ளைன்றதை பாருங்க. நான் டைப்பிங் உங்களுக்கு மேல ஹெடிங்க பாசிங்க. LKS 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள் தொடர்பாக ஏற்பாடுகள் ஏனைய பொறுப்புகளின் பண்பு வகைப்படுத்த சொல்லி இங்க ஏனைய பொறுப்பு என்று தந்து போட்டு இங்க பிழையா நிகழத்தக்க பொறுப்பு அடிபட்டுட்டு, ஓகே, இதை நீங்க இந்த நிகழத்தக்க பொறுப்பு என்றதை வெட்டி போட்டு ஏனைய பொறுப்பு அல்லது பொறுப்பு என்று போட்டுக்கொண்டு ஏற்பாடு அல்லது பொறுப்பு. சரியா? ஏற்பாடு பொறுப்பைத்தான் வகைப்படுத்த சொல்லி கேள்வி வந்து வடிவா பாஸ் பேப்பர் செய்திருந்தீங்கன்னா இந்த பாஸ் பேப்பர்ல இந்த கொஸ்டின்லாம் அப்படியே இருக்கு. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி கேள்வி வரும். ஏற்பாடு கண்டது பிள்ளைகள் நிச்சயமற்ற காலம், நிச்சயமற்ற தொகையினை கொண்ட பொறுப்பு. எத்தனையாம் தேதி கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் என்றது தெரியாது. பொறுப்பு என்றது காலமும் தொகையும் நிச்சயமானது. உதாரணமா வங்கி கடன் எடுத்தீங்கன்னா எத்தனையாம் தேதி கொடுக்கணும் என்றதும் நிச்சயமா தெரியும், எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் என்றதும் தெரியும். உத்தரவாத ஏற்பாடு கண்டது எவ்வளவு கொடுக்க வேண்டி வரும், எவ்வளவு ஏற்பாடு செய்யணும் என்றது எங்களுக்கு அக்யூரேட்டா சொல்லிடலாம். சரியா? துல்லியமாக, ப்ரிசைஸ்லி என்று சொல்லுவோம், துல்லியமாக சொல்லிடலாம். கிட்டத்தட்ட இவ்வளவு வரும் ஒரு மதிப்பீடுத்தான் சொல்லிடலாம். ஆகவே நிகழ்கால கடப்பாடு ஏற்பாடுக்கு பிள்ளைகள் சாத்தியமானது போடுவீங்க, பொறுப்புக்கு உறுதியானது.
இங்க சாத்தியப்பாடுன்னா கிட்டத்தட்ட ஒரு 90%. பொறுப்பு என்றது 100%. இந்த சாத்தியம் உறுதிக்கிடையில வித்தியாசம் விளங்கிக்கொள்ளும். நிகழ்தகவை வச்சுக்கொண்டுதான் இந்த சாத்தியம் உறுதி என்றது சொல்லப்படும். நிகழ்கால கடப்பாடு சாத்தியமானது ஏற்பாடுக்கு, பொறுப்புக்கு உறுதியானது. கொடுத்து தீர்க்கும் போது செலுத்த வேண்டிய தொகை நம்பகரமாக மதிப்பிட முடியாது முடியாது பொறுப்புக்கு நம்பகரமாக மதிப்பிட முடியும். சரியா? நம்பகரமாக மதிப்பிட முடியாது. நிச்சயமற்ற தொகை, அதுதான் அதனுடைய ஏற்பாடாம். நிச்சயமற்ற தொகை கிட்டத்தட்ட விளைவு. கொடுத்து தீர்ப்பதற்கான காலம், காலம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? பொறுப்புக்கு நிச்சயமானது, பொறுப்புக்கு நிச்சயமானது, ஏற்பாடுக்கு நிச்சயமற்றது. ஏற்பாடுக்கு நிச்சயமற்றது. ஓகே, ஏற்பாடுக்கு நிச்சயமற்றது. சரியோ? அடுத்தது பாருங்க, 43வது வினா, 43வது கேள்வி இருக்கட்டும், இடையில பார்த்து கொண்டு போவோம். இதுல பாருங்க, கடைசி கேள்வி 50வது கேள்வி. இந்த ஆவணங்களோட தொடர்புடைய கேள்வி வரும். இதுலயும் பாருங்க பிள்ளைகள், யார் பிறப்பிக்கும் தரப்பு, யார் அனுப்புறது, யாருக்கு அனுப்புறது, ரெண்டு சம்பந்தமா கேள்வி வரும். இதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதுல களஞ்சிய வேண்டுகோள் பத்திரம், பொருள் வேண்டுகோள் பத்திரம் ஒன்று பிள்ளை. ஏன் தனித்தனியா தந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சோ இப்படி தனித்தனியா வராது. களஞ்சிய வேண்டுகோள் பத்திரம் தான் குட்ஸ் ரிக்வசிஷன் நோட் என்று சொல்லுவோம். பொருள் வேண்டுகோள் பத்திரம் ரெண்டும் ஒன்று. அப்ப இதை பிறப்பிக்கும் பிரிவு இந்த ரெண்டுக்கும் உற்பத்தி பிரிவாக இருக்கு. ப்ரொடக்ஷன் யூனிட், உற்பத்தி பிரிவு பிறப்பிக்கும். பெற்றுக்கொள்ளும் தரப்பு யாராக இருக்கும்? பெற்றுக்கொள்ளும் தரப்பு யாராக இருக்கும்? களஞ்சியமாக இருக்கும். பெற்றுக்கொள்ளும் பிரிவு களஞ்சியமாக இருக்கும். பெற்றுக்கொள்ளும் பிரிவு களஞ்சிய பிரிவாக இருக்கும். பிறப்பிக்கும் பிரிவு பெற்றுக்கொள்ளும் பிரிவு. ஓகே, அடுத்தது பாருங்க, கொள்வனவு கட்டளை. கொள்வனவு கட்டளையை பிறப்பிக்கிறது ஒரு நிறுவனத்துல கொள்வனவு பிரிவு. கொள்வனவு பிரிவு யாருக்கு பிறப்பிக்கும்? வழங்குனர்களுக்கு பிறப்பிக்கும். வழங்குனர், விநியோகஸ்தர்னு போட்டாலும் சரி, வழங்குனர் அல்லது விநியோகஸ்தர். இதுல இன்னொன்று நோட் பண்ணி வைங்க பிள்ளைங்க, இந்த பொருள் வேண்டுகோள் பத்திரம், களஞ்சிய வேண்டுகோள் பத்திரம் மாதிரி கொள்வனவு வேண்டுகோள் பத்திரம், கொள்வனவு வேண்டுகோள் பத்திரம். கொள்வனவு வேண்டுகோள் பத்திரத்தை பிறப்பிக்கிறது களஞ்சியமாக இருக்கும். யார் பெற்றுக்கொள்ளும் பிரிவு? கொள்வனவு பிரிவு பெற்றுக்கொள்ளும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. கொள்வனவு வேண்டுகோள் பத்திரத்தை பிறப்பிக்கிறது களஞ்சியமாக இருக்கும். பெற்றுக்கொள்றது கொள்வனவு பிரிவாக இருக்கும். ஓகே, சரி. இந்த ஆவணங்கள் தொடர்பாக கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. குறைஞ்சது 2 மார்க்ஸுக்கு கேள்வி எதிர்பார்க்கும். நிறையளித்த சராசரி முறை தொடர்பாக இந்த 49வது வினாவதற்கு நிறையளித்த சராசரி முறையில நிறையளித்த விலையை எப்படி கண்டுபிடிக்கிறோம்ன்றது மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். எப்படி நிறையளித்த விலையை கண்டுபிடிக்கிறோம்? மொத்த பெறுமதிய மொத்த அலகுகளால வகுக்கணும். மொத்த பெறுமதிய மொத்த அலகுகளால வகுக்கணும். அப்ப இதை பாருங்க, இந்த ஃபார்மட்டை வச்சுக்கொண்டு, இந்த களஞ்சிய பேரிட வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை விளங்கி கொள்வோம். முதலாவது பாருங்க, 400 அலகுகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு, 20 ரூபாய் விலை. அப்ப மீதி போட்டு காட்டுறோம். 400 அலகு 20 ரூபாய் விலை இருந்தா மொத்த பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? 800 ரூபாவாக இருக்கு. 400 அலகு 800 ரூபாய் பெறுமதியாக இருக்கு. திருப்பி பாருங்க, 200 அலகு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு,
இங்க வந்து விலை எவ்வளவுன்றது தரையில, ஆகவே பெறுமதியையும் எங்களுக்கு போடலாம். திருப்பி அகைன் தந்திருக்காங்க 400 அலகு கொள்வனம் செய்யப்பட்டிருக்கு. 15 ரூபாய் விலை என்றா மொத்த பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? பெறுமதி 600 ரூபாவாக இருக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் இந்த மொத்த பெறுமதிய மொத்த அலகுகளால வகுத்தாத்தான் எங்களுக்கு என்ன வரும்? நிறையளித்த விலை வரும். ஓகே, அப்ப அந்த நிறையளித்த விலையில தான் இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 12,800 கிரயத்தில் ஓகே, வித்யா நீங்க போட்டிருக்கிறது விலங்கு எனக்கு ஃபர்ஸ்ட் 8,000. ஓகே, இறுதி இருப்பின் பெறுமதி 8,000 போட்டிருக்கீங்க. ஓகே, சோ இதுல பாருங்க 800 அலகு 12,800 கிரயத்தில் வழங்கப்படுது. அப்ப இதுல பாருங்க விநியோகம் நடக்குது. 800 அலகு விநியோகிக்கிறாங்க. என்ன விலை என்று சொல்லிட்டு அதனுடைய பெறுமதி 12,800 சொல்லிருக்கு. அப்ப இது என்ன விலையில நிறையளித்த சராசரி முறையை பின்பற்றாங்கன்னா இது என்ன விலையில வழங்கி இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கணும். என்ன விலையில வழங்கி இருப்பாங்க பிள்ளைகள்? 16 ரூபாய் விலையில வழங்கி இருப்பாங்க. அல்லது நிறையளித்த விலையை எக்ஸ்ன்னு போட்டீங்கள் என்றால் இந்த நிறையளித்த விலைக்கு நாங்க என்ன செய்யணும்? மொத்த பெறுமதியை மொத்த அலகுகளால வகுக்கணும். அப்ப இங்க மொத்த பெறுமதி 12,800. 800 அலகுகளால வகுத்தீங்கள் என்றால் என்ன? 800 அலகுகளால வகுத்தா நிறையளித்த விலை எவ்வளவாக இருக்கும்? 12 இருக்கும். அப்ப 12 இருக்குது என்றால் இதுல வடிவா பாருங்க. எண்களினுடைய மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு இருந்திருக்கணும்? இதுல மொத்த அலகுகள் பாருங்க, ஆரம்பத்துல 1000 அலகுகள் இருந்திருக்கும். 1000 அலகுகள் கட்டாயம் என்ன விலையாக இருந்திருக்கும்? 16 ரூபாய் விலையில இருந்திருக்கும். 1000 அலகுகளும் 16 ரூபாய் விலையில இருந்தால்தான் திருப்பி 800 அலகுகள் 16 ரூபாய் விலையில விநியோகம் நடந்திருக்கு. விளங்கிட்டுதான். அப்ப 1000 அலகுகள்ல 800 அலகு போன பிள்ளைகள் மிச்சம் எத்தனை அலகு இருக்கும்? 200 அலகு 16 ரூபாய் விலையில இருக்கும். அப்ப 200 அலகு 16 ரூபாய் விலையிலன்னா 3,200 ரூபாய் தான் என்னவாக இருக்கும்? இறுதி இருப்பினுடைய பெறுமதியாக இருக்கும். 3,200 ரூபாய் தான் இறுதி இருப்பினுடைய பெறுமதியாக இருக்கும். விளங்கிட்டா? 3,200 ரூபாய் தான் இறுதி இருப்பினுடைய பெறுமதியாக இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப 16 ரூபாய் அலகு விலையில இந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ள மொத்த பெறுமதி எவ்வளவு பிள்ளைகள் இருக்கணும்? மொத்தமா எல்லாம் சேர்த்தா 16,000 ரூபாய் இருக்கணும். இந்த 16,000 ரூபாய் அப்படி வரும். இந்த 800 16 1,600 ரூபாய் 16,000. இங்க 6,000 8,000 பிள்ளையாப்போம். சரி சரி, இதுதான் வித்தியாசம். ஓகே, 6,000 8,000 என்ன பிள்ளை? நான் இதுல பெருக்கி 800 600 போட்டுட்டேன். 8,000 6,000. அப்ப இதுல 8,000 இந்த எல்லோ கலர் பாக்ஸ், இந்த 6,000 இந்த மூன்றையும் கூட்டினா எங்களுக்கு என்ன வரணும்? 16,000 ரூபாய் டோட்டல் வரணும். அப்படி என்ன இந்த எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கணும் பிள்ளைகள்? 14,000 2,000 ரூபாய் இருந்தது. புரியுதோம்? அப்ப 2,000 என்றா பிள்ளைகள் இந்த 200 அலகுகளும் என்ன விலையில கொள்வனம் செய்யப்பட்டிருக்கும்? 10 ரூபாய் விலையில கொள்வனம் செய்யப்பட்டிருக்கும். இதை நீங்க ஒரு களஞ்சியர் பீரியட்டினுடைய ஒரு ஃபார்மட்டா வச்சுக்கொண்டு எங்க நிறையளித்த விலை என்றா என்ன கன்செப்ட் விளக்கணும். மொத்த அலகுகள் மொத்த பெறுமதிய மொத்த அலகுகளால வகுக்க வேண்டும். மொத்த பெறுமதிய மொத்த அலகுகளால வகுக்க வேண்டும். ஓகே, இப்படியான கேள்விகள் வரலாம். பாஸ் பேப்பர்லயும் வரலாம். இதெல்லாம் நல்ல கேள்வி பண்ணி சரி, இந்த களஞ்சிய பேரண்ட் இது ஒரு நல்ல கேள்வி எனக்கு தெரிஞ்சது. ஓகே, சரி, இதுல இன்னும் ஒரு கேள்வியை பார்த்துட்டு வகுப்ப முடிப்போம். மிச்சம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த கணக்கீட்டு விகிதம் தொடர்பாக 48வது கேள்வி ரிவர்ஸ்ல செய்யணுமா? 48வது கேள்வி சில தரவுகளை தந்து இருப்பினுடைய பெறுமதி விரைவு விகிதம் எவ்வளவு என்பது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகே,
அப்ப இதுல முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளை, நடைமுறை விகிதம் 2.5 நடைமுறை விகிதத்துக்கு சமன்பாடு என்ன பிள்ளைகள்? நடைமுறை விகிதத்துக்கு சமன்பாடு நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. இங்க நடைமுறை பொறுப்பு தந்திருக்காங்க 40,000 தந்திருக்காங்க. அப்ப நடைமுறை பொறுப்பு 40,000 நடைமுறை சொத்து எவ்வளவாக இருக்கும்? நடைமுறை பொறுப்பினுடைய 2.5 மடங்காக இருக்கும். அப்ப நடைமுறை விகிதத்துக்கு சமன்பாடு தெரியணும். நடைமுறை பொறுப்பு தந்திருக்காங்க. ஆகவே நடைமுறை சொத்து 1,00,000 ரூபாவாக காணப்படும். ஓகே, அடுத்தது பாருங்க, இருப்பு புரள்வு விகிதம் மொத்த லாப விகிதம் தந்திருக்காங்க. மொத்த லாப விகிதத்தை வச்சுக்கொண்டு ஞாபகம் வச்சுக்கொண்டு, மொத்த லாப விகிதம் 40% விற்பனை கிரயம் 60% இருக்கும். சரியா? சரியா, நீங்கள் என்ன செய்தா போதும், உங்களினுடைய 100%இருந்து மொத்த லாப வீதம் பிள்ளைகள் 40% சொல்றாங்கன்னா விற்பனை கிரயம் 60% இருக்கும். அப்ப இதுல விற்பனையில 60% விற்பனை கிரயத்தை குறைக்கும், விற்பனையில 40% மொத்த லாபத்தை குறைக்கும். அப்ப 250,000க்கு 60% விற்பனை கிரயமாக இருக்கு. 60% எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 250,000க்கு 60% 150,000 இருக்கு. அப்ப விற்பனை கிரயத்தை நீங்க இலகுவாக கண்டுபிடிக்கும். இதுல திருப்பி சமன்பாடு போட்டெல்லாம் இலக்கண தேவை. மொத்த லாபத்தை கண்டுபிடிச்சு விற்பனையில இந்த கழிச்சு இல்ல, மொத்த லாப வீதம் 40% விற்பனை கிரயம் 60% இருக்கு. அப்ப விற்பனை கிரயத்தை சராசரி இருப்பால வகுக்கல எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இருப்பு புரள்வு வீதம் கிடைக்கும். அப்ப இதுல பாருங்க, விற்பனை கிரயம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? 150,000 கண்டுபிடிச்சிருக்கோம். சராசரி இருப்பு எங்களுக்கு தெரியாது, எக்ஸ் போடும். இருப்பு புரள்வு விகிதம் கேள்வியில தந்திருக்காங்க. பாருங்க, இருப்பு புரள்வு விகிதம் எவ்வளவு? 3 தடவைகள். அப்போ 3 தடவைகள் என்றால் பிள்ளைகள் இங்க சராசரி இருப்பு எவ்வளவாக இருக்கும்? எவ்வளவு பிள்ளைகள்? 30,000 இருக்கும். என்ன சராசரி இருப்பு எவ்வளவா இருக்கு? சாரி, 50,000 இருக்கு. அப்ப சராசரி இருப்பு 50,000 இருந்தா தான் இருப்பு புரள்வு விகிதம் 3 தடவை வரும். சராசரி இருப்பை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல வகுக்க வேண்டும். சராசரி இருப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 50,000. ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல வகுக்க வேண்டும். ஆரம்ப இருப்பு பாருங்க எங்களுக்கு தந்திருக்காங்க, மேல கேள்வியில பாருங்க, ஆரம்ப இருப்பு 40,000 சக இறுதி இருப்பு கேள்வி எக்ஸ் போட போறோம். இறுதி இருப்பு கேள்வி கீழ் 2 எக்ஸ கண்டுபிடிக்கலாமா இல்லையா பிள்ளைகள்? கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வரும் பிள்ளைகள்? இதை சுருக்கினீங்கள் என்றால் 60,000 இறுதி இருப்பினுடைய பெறுமதி. ஓகே, 60,000 இறுதி இருப்பினுடைய பெறுமதியாக இருக்கும். ஓகே, 8,000. ஓகே, சரி அபிலாஷ் ஆனா ஓகே, நான் அதுல 800 போட்டது மாறி போட்டுட்டேன். நான் இப்பதான் உங்களை செக் பார்த்தேன். ஓகேயா, சரி. இதை விளங்கிட்டுதான், இந்த இறுதி இருப்பு கண்டுபிடிச்சது விளங்கிட்டுதான் பிள்ளைகள்? இறுதி இருப்பு கண்டுபிடிச்சது விளங்கிட்டுதான்? ஓகே, அப்ப இதுல அடுத்தது பாருங்க, விரைவு விகிதம் கேட்டிருக்காங்க. எப்படி விரைவு விகிதத்தை நாங்கள் கணிப்பீடு செய்வோம் பிள்ளைகள்? விரைவு விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு விரைவு சொத்து, விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. அப்ப இந்த வினாவுல பிள்ளைகள் விரைவு சொத்து தரையில். அப்ப விரைவு சொத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள்? விரைவு சொத்து சமன் நடைமுறை சொத்துல இருந்து என்னத்தை கணிக்கணும்? இருப்பையும் முற்பட செலவையும் கணிக்கும். நடைமுறை சொத்துல இருந்து இருப்பு முற்பட செலவு, இருப்பையும் முற்பட செலவையும் கணிச்சால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விரைவு சொத்து கிடைக்கும். இருப்பையும் கணிக்கோணும், முற்படங்களை கணிக்கோணும். ஓகே, இந்த கேள்வியில பாருங்க, இருப்பு எவ்வளவு சொல்லியிருக்காங்க?
இப்ப கண்டுபிடிச்சோம் 60,000. நடைமுறை சொத்து எவ்வளவு? 1,00,000 ரூபாய். அப்ப 1,00,000 ரூபாய் இங்க இருப்பு சொல்லியிருக்காங்க 60,000. நம் முற்பட செலவுகள் இல்ல. ஆகவே விரைவு சொத்து இந்த வினாவில் எவ்வளவு? 40,000. ஓகே, அப்ப விரைவு சொத்து கண்டுபிடிச்சிட்டாங்க 40,000. 40,000 கீழ் பொறுப்பும் 40,000. ஆகவே விரைவு விகிதம் என்ன விட போடணும்? 1:1 கண்டு போடணுமா? 1:1 கண்டு போடணும். ஓகே, டைப் பண்ணிடலாது பிராக்கெட்டுக்குள்ள சொல்லி காட்டுறேன். 1:1 கண்டு போடணும். அப்ப இதெல்லாம் குயிக்கா நீங்க ப்ரோசஸ் பண்ண வேண்டிய விஷயம். எவ்வளவுத்துக்கு வேகமா இயங்குறீங்களோ அவ்வளவு வேகமா விடைய கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, சோ இதுல இருக்கிற இருப்பு தொடர்பான கேள்வியும் இதுல இன்னும் ஒரு 2-3 கேள்வி இருக்குது. மிச்ச கேள்வி நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம் பிள்ளைகள். பார்த்து போட்டு மிச்ச பாடம் போகும். சரி பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய், குட் நைட். சரி, பாய்.